பட்டத்து வள்ளிதான் பின்னால பார்த்தா கொழுப்பு நம்ம பொருட தென்னக செல்வி போராடு போராடு ஹாய் டாக்டர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு லவ் சாங் ரொம்ப சிம்பிளாக வந்து எப்படி வந்து மேக் வந்து பாட்ட சொல்லிட்டு இந்த நம்ம வீட்டில் வந்து பார்த்தலாம். முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓகே அந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் மட்டும் யூஸ் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ண போகிறேன். சிங்கிள் ப்ராஜெக்ட் எப்படி இம்போர்ட் பண்ணோம் சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து தான் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. லிங்க் கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் எப்படி ஃபைன் பண்ண சொல்லிட்டு வீடியோ வந்து பார்த்துட்டு வந்து இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி வீடியோ வந்து டீட்டெயில் பண்ணி ஃபஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணோன்னா என்னோடய என்ட்ரன்ஸ் பேஜ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா மியூசிக்கில் சம் லேயர்ஸில் வந்து கொடுத்துருப்பேன். இதில் பார்த்தா சம் டைம் வேணால் க்ரீன் கலர் லேயர்லாம் வந்துருக்கும், சம் குரூப் லேயர்லாம் வந்து இருக்கும். அதில் எப்படி பிக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பேக் வந்துக்கலாம். பேக் வந்து கீழே பாருங்கள் க்ரீனில் ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். பார்த்தா சம் ரேஷியோவில் பார்த்தா 4:5 ரேஷியோ செலக்ட் வந்து பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே பாருங்கள் ரேஷியோ ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். பிஆண்டர் ஃபோல்டர் சூஸ் பண்ணுங்கள். எந்த ஃபோல்டர் வந்து இமேஜ் வந்து சேவ் பண்ணிச்சுன்னா ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, எந்த ஃபோல்டர் இருக்கோ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் அப்புறம் ப்ளஸ் கிளிக் பண்ணால் பிக்கு மேலே வந்து ஆட் வந்து ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் பிக்கை கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் த்ரீ டாட் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த்தாக இருக்க ஃபில் கம்பெனி கிளிக் பண்ணால் இது மாதிரி வந்து அவுட்டில் தான் பிளாக் இருந்துச்சு கிளிக் பண்ண சொல்ல ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மேலே பாருங்கள் ரைட் சைட் யாராக பட்டன் கிளிக் பண்ணிட்டு தேடுனா கரண்ட் ஃபார்ம் எஸ்பிஎன்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி வீடியோ வந்து இந்த இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்தீங்கன்னா இப்போ இங்கே நம்ம கிரியேட் பண்ண 4:5 ரேஷியோ இமேஜ் வந்து கிராப் ஆகிட்டு சேவ் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி சேவ் டு கேலரி வந்து கொடுத்துலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இமேஜ் டேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி நியூ ஒரு இமேஜ் வந்து நியூ ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ ஓப்பன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரீசைஸ் பண்ண ஒரு பிக் ஆட் பண்ணிட்டு ஒரு பிக்கை வந்து உங்கள்கிட்ட எல்லா பிக்கும் ரீசைஸ் பண்ணி எடுத்துங்க. ஓகே, எடுத்து முடிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் டிலேட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இங்கே ஒரு க்ரீன் கலர் லேயர் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே ஒரு க்ரீன் கலராக லேயர்ஸில் வந்து இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணே போனீங்கன்னா எங்கள் குரூப் லேயர். நெக்ஸ்ட் இது எப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் அதுவும். ஓகே, இங்கே ஃபஸ்ட் சொல்கிற மாதிரி டேரெக்டாக வெளியே டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா இது மாதிரி க்ரீன் கலர் லேயர்ஸில் வந்துருக்கும். ஓகேங்களா? இந்த க்ரீன் கலர் லேயர் எப்படி வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறது பார்த்துலாம். டேரெக்டாக லேயர் கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்லு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் ஃபில் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மேலே ஃபோல்டர் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அலைட் மோஷன் ஃபோல்டர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கிராப் பண்ண பிக்கு டாப் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பாருங்கள் ரைட் சைட் ப்ளஸ் கிளிக் பண்ணால் இப்போ வந்து பிக் வந்து ஆட் வந்து ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4 குரூப்க்கான லேயர் வந்துருக்கும். இதில் எப்படி வந்து பிக் ரீப்ளேஸ் வந்து பார்த்தலாம். டேரெக்டாக லேயரை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்கிற ஆப்ஷன் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ளே பார்த்தா அந்த இமேஜ்க்கான க்ரீன் கலர் லேயர் இருக்கும். நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி கலர் அண்ட் ஃபில் வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு இந்த நம்பர் 2 ஃப்ரேம் இருக்க கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் மேலே இருக்க ப்ளஸ் கிளிக் பண்ணால் பிக் வந்து செட் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஓகே, இதெல்லாம் வந்து அதே ஸ்டெப் தான். ஓகே, ஸ்டார்டிங் வாங்க. இங்கே தான் பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேயர் கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி அட்டாச் பண்ணி வந்து பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தா ஒரு லேயர் வந்துருக்கும். ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஒரு பிக் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த பிக் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டு லாஸ்ட் வரையும் போய்ட்டு அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள் லெஃப்ட் சைட் டவுன்லோட் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு இந்த ஸ்கேல் வந்து பேக்கில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இதுமாதிரி வந்து இமேஜ் பேக்கில் வந்து போகும். அந்த ஃப்ரேமில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் வேணுமோ அந்தளவுக்கு வந்து செட் பண்ணிங்க. இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அவுட்புட் வந்து இதுமாதிரி வந்து கிடச்சிரும். ஏன்னா நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த கேமராக்கான ஸ்லாஷுக்கு அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு மேலே ஒன் ஸ்டெப் பேக் வந்து மேலே பார்த்தா ரைட் சைட் வேறக்கான பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ஆப்ஷன் வந்து சரியாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணி எடிட்டிங் வந்து பிடிச்சி நம்ம லைக் வந்து போட்டுங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிச்சு. இதே மாதிரி ஒரு சூப்பரான பெஸ்ட்டான வீட்டில் வந்து மீட்டை வந்து பண்ணுறேன். தேங்க்ஸ் வாட்ச் பண்ணி டாடா.